தற்போதைய தரவுகளின்படி 2 இடங்களில் வினாத்தாள் கசிந்தது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஜார்க்கண்ட் ஹன்சாரிபாக், பீகாரின் பாட்னாவில் நீட் வினாத்தாள் கசிவு உறுதியாக இருப்பதாக உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கசிந்த வினாத்தாள் நாடு முழுவதும் பரவியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை எனவும் தலைமை நீதிபதி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய தரவுகளின்படி 2 இடங்களில் வினாத்தாள் கசிந்தது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக நீட் தேர்வு முடிவுக்கு எதிரான 40க்கும் மேற்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. அதில் தற்பொழுது பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அதில் முக்கியமான கேள்வி 2 அம்சங்களை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஒன்று, கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது குறித்த கேள்வி. இன்னொன்று, வினாத்தாள் கசிவு குறித்த கேள்வி. வினாத்தாள் கசிவு 2 இடங்களில் நடந்திருக்கிறது என்பது உறுதியாக இருப்பதாக உச்சநீதிமன்றம் தற்போதைய தரவுகளை சுட்டிக்காட்டி கூறியிருக்கிறது. குறிப்பாக ஜார்க்கண்ட் மற்றும் பீகாரில் 2 இடங்களில் இந்த நீட் வினாத்தாள் கசிவு என்பது நடந்திருக்கிறது என்று நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நாடு முழுவதும் இந்த கசிந்த வினாத்தாள் பரவியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் அது கசிவு நாடு முழுவதும் நடந்திருக்கிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீட் தேர்வர்களுக்கு எதன் அடிப்படையில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இந்த கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது. அந்த கருணை மதிப்பெண் எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதில் கருணை மதிப்பெண் வழங்கியது தவறு என்று மனுதாரர்கள் தரப்பில் வாதம் என்பது நடத்தப்பட்டது. அதாவது தேர்வுக்கு மாணவர்கள் தாமதமாக வரவில்லை என்பது தெரிந்தும் நேர பற்றாக்குறையை காரணம் காட்டி கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதாக விவாதம் என்பது நடத்தப்பட்டது. ஆனால் அது சம்பந்தமாக நீதிபதிகள் எழுப்பிய கேள்வியை அடுத்து மத்திய அரசு தரப்பில் கருணை மதிப்பெண் வழங்கியது தவறு என கூறப்பட்டதை அடுத்து அந்த முடிவு வாபஸ் பெறப்பட்டு மறுதேர்வு நடத்தப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்தது. இப்படியாக தொடர்ந்து வாதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.